பொடிமா செய்கிறதுக்கு சோயா உருண்டைகள் வந்து எடுத்து வச்சுருக்குறோங்க. தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டைகள் வந்து அதில் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பச்சை தண்ணி 2 டைம் விட்டு நல்லா கலந்து விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்துட்டு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்திட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சோயா உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. லாஸ்ட்டாக வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேங்க. இதுவும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து பெப்பர் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான பொடி மாஸ் ரெடி.